ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். மார்க்கெட்டோட டிரெக்ஷனை கணிக்கிறதுக்கு மொத்தம் 3 விஷயம் இருக்குது, சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ராப் பண்ண உடனே ஹவர்ஸோட டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அன்னன்னைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் மார்க்கெட்டோட லெவல் என்ன அப்படிங்கிறத பார்க்குறீங்க, சரிங்களா? இதில் இன்னைக்கு சரிங்களா, அதாவது இன்ன நாளில் கேட்ட ஒரு நபர் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம ட்ரெண்டை இப்படி வரையக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது நீங்கள் இங்கே வரையும்போது தெரியுது, ஒன்றும் தப்பு இல்லை. பட் எக்ஸாக்டாக என்ன அப்படின்னா, இங்கே இருக்க ஹை எதுக்கானது அப்படின்னா, மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம், சரிங்களா? இப்போது நான் செகண்ட் லைன் எடுத்துட்டேன், சரிங்களா? இந்த கீழே ஒரு லைன் கொண்டு வரேன் பாருங்கள். இந்த லைன் ரொம்ப முக்கியம். இது ஒரு இடத்துல செட் ஆகுது பார்த்தீங்களா? இப்போது இந்த ஹை ஃபைன், சரிங்களா? இங்கே ஒரு இடத்துல கரெக்டாக செட் ஆகுதா? ஸோ மார்க்கெட் அடுத்த மூவ் எங்கே இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்தோடனே ஒரு கரெக்ஷன் இருக்குது. அதாவது சப்போர்ட்லேருந்து இங்கே வந்தோடனே ஒரு கரெக்ஷன் இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரு கரெக்ஷன் இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கரெக்ஷன் இருக்கும். ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை போகிற இடத்துல, சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கும். அப்போது இங்கே மார்க்கெட்டோட டைரெக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ப்ரீவியஸாக போய் செக் பண்ணணும் அவசியம் இல்லை, சரிங்களா? அப்போது நீங்கள் இப்போ ரீசண்டாக, ஏன்னா நீங்கள் சப்போர்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில், சரிங்களா? இப்போ நீங்கள் சப்போர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, இது ப்ராப்பரான சப்போர்ட் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில், சரிங்களா, ஜூம் இன் பண்ணி இது நியர்பை என்னவா இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள், சரிங்களா? நான் இது எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதுல ப்ரீவியஸாக வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போது இப்படி வரைகிறத காட்டிலும், சரிங்களா, இப்படி டே டைம் ஃப்ரேமில் இப்படி நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்படி பார்த்த உடனே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன் ஃபிக்ஸ் பண்ணி செகண்ட் லைன் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது எல்லோரும் கேட்பாங்க, ஏன் இங்கே மார்க்கெட் நீங்கள் சிங்கிள் லைன் எடுத்தீங்கன்னா இது ட்ரெண்டு கட்டு மாதிரி தெரியும், சரிங்களா? இப்போ நான் சிங்கிள் லைனில் ட்ரா பண்ணுறேன். நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, ட்ரெண்டு கட் ஆயிடுச்சு. நார்மலாக நம்ம புக்கில் பார்க்குற விஷயம் எல்லோரும் டீச் பண்ணச்சா இப்படி தானே சொல்கிறாங்க, இந்த ட்ரெண்டு கட் பண்ணால் மேலே போகும். இது ஆக்சுவலாக ட்ரெண்டு கட்டு கிடையாது, சரிங்களா? அது ரெசிஸ்டண்ட்டை ரீச் ஆகிட்டு, சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது இடத்துல ஒரு சிட்டிங் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இந்த சிட்டிங்கை கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா கரெக்டாக இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேல வரைஞ்சிட்டு, ஏன்னா நான் ஏன் கீழே சப்போர்ட் லைன் வரையலை அப்படின்னா அது ரெசிஸ்டன்ட் ரீச் ஆயிடுச்சு, சரிங்களா? இனி அதனுடைய லெவலை பக்கத்தில் க்ளோஸாக செக் பண்ணும். நாளைய நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறேன், சரிங்களா? இங்கே ஒரு ட்ரெண்டு நடந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ மார்க்கெட் 2 இடத்துல வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது வரக்கூடிய நாட்களில், சரிங்களா? 24,355 இப்போ மார்க்கெட் இருக்குது, சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், கிளியர் கட் வியூ, சரிங்களா? இப்போது நாளைய நாள் பொறுத்த மட்டும் மார்க்கெட் டவுனில் தான் இருக்க போகுது, சரிங்களா? மார்னிங் நீங்கள் பாருங்கள், பார்க்கச்ச மார்க்கெட் பெரிய லெவலில் இல்லை, ஸ்லைட்லி என்னவாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவில் தான் இருக்கும், சரிங்களா? நாளைக்கு செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஏன் அப்படின்னா ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட் அப்படியே மேலே போச்சு அப்படின்னா இமீடியட்டாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹையை பிரேக் பண்ணும்போதே இமீடியட்டாக, அதாவது டேயோட ஹை இதுதான், இந்த எக்ஸாக்ட்லேயே வந்துச்சு இல்லை, இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். டேயோட ஹை 24,534 இருக்கா? இப்போ நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இந்த லெவலில் பிரேக் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க, நெஃப்டியை ஹோல்டு பண்ணுவாங்க. பண்ணக்கூடாது, ஏன்னா அது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ட்ராப் பண்ணால் தான் தெரியும். இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது தான் என்ட்ரி கொடுக்கணும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அடுத்த லெவல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24,600க்கு மேலே போச்சுன்னா தான் ஹைலி கன்ஃபார்ம் மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம், சரிங்களா? இப்போ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இப்போ இருக்கிற லெவல் 24,355 இருக்கா? ஸோ அடுத்த லெவல், ஏன்னா இங்கே உடனே நேராக ஸ்ட்ரெயிட்டாக கீழே வைக்காதீங்க, மார்க்கெட்டுக்கு ஜிக்ஸாக்ட் மோடில் தான் வரும். அடுத்த ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 பாயிண்ட் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அது மைல்டாக தான் இறங்கும், சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்குறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கும் பெரிய லெவலில் பேட் நியூஸ் இல்லை. இப்போ தெரிஞ்சிச்சா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் தான். பட் ஒரு 350 பாயிண்ட் இப்போ இருக்கிற லெவலில் இருந்து
24,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. பட் அதுக்கு டைம் எடுக்கும். பட் நாளைய நாளில் பொறுத்த மட்டும் ஒரு 350 பாயிண்ட் பிலோவாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ இருக்கிற லெவல்லேருந்து. ஒன்று. ரெண்டாவது இந்தியா விக்ஸ் 3 விஷயம் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் முடிச்சுட்டேன். ரெண்டாவது விஷயம் இந்தியா விக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. இது என்ன அப்படின்னா இதில் ட்ரேட்லாம் எடுக்க முடியாது. இது எப்போதுமே லிக்விடிட்டிக்காக நம்ம செக் பண்ணுவோம். மார்க்கெட்டில் வந்துட்டு இதெல்லாம் ஆப்ஷன் செயின் எல்லாத்தோடையும் இன்டர் கனெக்டடாக இருக்கும் சரிங்களா. இதில் 15லேருந்து 11க்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் மொமெண்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. அதனால் இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வரல. ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னா டிஏஐ வந்துட்டு செல் பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக பார்க்கக்கூடாது. எஃப்ஐஐ வந்து பை பண்ணியிருக்காங்க. ஆனால் எஃப்ஐஐ கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும். இவங்க பை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஆனால் பெரிய லெவலில் அமௌண்ட் இன்வெஸ்ட் நடக்கலை. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு சின்ன சின்ன மூமெண்ட் ஸ்கேல்பிங்கோ இன்ட்ராடேயோ நாளைக்கு பண்ணுறது நல்லது. ஸ்லைட்லி மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கு தான் நாளைக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா பபாய், see you.